அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து நக்கிரா மாரிஃபால அடுத்த பைத்து. கைருஹு அது அல்லாதது மாரிஃபத்துன் மாரிஃபாவாக இருக்கும். அதாவது நக்கீரா அல்லாதது மாரிஃபாவாக இருக்கும். கைபுனி இபுனி என்பதைப் போல, அல்லது என்பதைப் போல, ஹும் என்பதைப் போல, யூசுஃப் என்பதைப் போல, அல் ஃபாலிலு என்பதைப் போல, தா என்பதைப் போல, யா மஹுதியு யா மஹுதியு என்பதைப் போல. அப்போ எது எதெல்லாம் மாரிஃபா அப்படின்னா, இப்னி இந்த முத்தக்கல்லிமுடைய யா இருக்கிறதுனால இது வந்து மாரிஃபா மாறிடுது. ஏன் அப்படின்னா, மகன் அப்படிங்கிறப்ப யாருடைய மகன் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்னி என்னுடைய மகன் அப்படின்னு சொல்கிறப்ப இது வந்து அறியப்பட்டதாக ஆயிரும். மாரிஃபான்னு என்ன அர்த்தம்? அறியப்பட்டது. அப்போ என்னுடைய மகன் அப்போ அது அறியப்பட்டதாக ஆயிடுச்சு. அல்லதி அல்லதிங்கிறத பொதுவாக எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒன்றை பற்றி விவரிக்கிறப்ப தான். அப்போ ஜா வந்தான் அல்லதி ஒருவன் அப்படின்ட்டு அப்போ ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஆளை பற்றி சொல்கிறப்ப தான் அல்லதையை பயன்படுத்துவோம். தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறப்ப தான் அல்லதையை பயன்படுத்துவோம். அதனால் அல்லதிங்கிற வார்த்தை வந்து மாரிஃபா. ஹும் லமீர்கள், ஹும்னு அவன், ஒரு ஒரு ஆள் வாயிலிருந்து அவன் வார்த்தை வரும்போது அது தெரிஞ்சதுனால தான் வருது. அப்போ அதை உடைச்சது யார்? அவன். அங்கே வந்தது யார்? அவர்கள். அப்போ கேட்குறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். சொல்கிறவனுக்கு தெரிய போய் தான் அந்த வார்த்தை பயன்படுத்துகிறான். இப்போ யாராவது ஒரு ஆளை பார்த்து இதை உடைச்சாச்சு, இதை யார் உடைச்சான்னு கேட்குறான், அவன் சொல்கிறான். அப்போ தெரிய போய் தானே அவன் சொல்கிறான். இல்லாட்டி தெரியுதானே பதில் என்ன வரும்? தெரியாது அப்படிலாம் பதில் வரும். அப்போ நம்ம படிக்கிற கோணத்துலேருந்து யோசிக்கக்கூடாது. ஒரு வாயிலிருந்து புறப்படுற அந்த ஆளுடைய கோணத்துலேருந்து யோசிக்கணும். அப்போ ஹும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான் அப்படின்னா தெரிய போய் தான் சொல்கிறான். தெரிந்தவைகள் மரிஃபா. அப்போ லமீர்கள் எல்லாம் மரிஃபா. யூசுஃப் யூசுஃப் மரிஃபா. அல்ஃபாலிலு அலிஃப்லாம் உள்ள அந்த இஸ்மு யூசுஃபுங்கிற ஆலமெல்லாம் மரிஃபா தான். அதுவும் அதே கேட்டகரி தான். யார் வந்தது? யூசுஃபு. தெரிய போய் தான் யூசுஃப்னு சொல்கிறோம். அதில் தான் வந்து மரிஃபாவில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அல்ஃபாலிலு அந்த ஃபாலில் அலிஃப்லாம் யூசுஃபு அந்த சிறப்பானவன். ஜபல்ன்றிருக்கு அல் ஜபல் அந்த மலை. செய்யாரத்து செய்யாரத்து அந்த கார். அப்போ பொதுவாக காருங்கிறதுக்கும் அந்த காருங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ தெரிய போய் தான் வந்து அந்த கார். அப்போ மரிஃபா. தா அது மரிஃபா. யா அப்போ ஒரு ஆளை பார்த்து கூப்பிட்றோம், யா ஜெயிது அப்படின்னு கூப்பிட்றோம். அப்போ அது வந்து மரிஃபா மாறிடுது. அடுத்து கைருஹு அது அல்லாதது, அதாவது கைரல்லதி சிலவைகள் அல்லாதது. எக்குபோல் 2 எக்குபோல் போட்டுருவாங்கன்னு தெரில. அல்லை ஏற்றுக்கொள்ளாதவைகள் அல்லை ஏற்றுக்கொள்ளாதவைகள் மரிஃபாவாக இருக்கும். வகு அதுவாகிறது சபோ தக்சாமின் மரிஃபாக்கள் 7 வகைப்படும். அல் முலாஃபு முலாஃபு இல் மரிஃபத்தி மரிஃபாவின் பக்கம் இழைக்கப்பட்டது. முலாஃப்னா இணைக்கப்பட்டது. இல் மரிஃபத்தி மரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டவைகள் மரிஃபா. வல் மௌசூலு மௌசூல்கள்லாம் மரிஃபா. அல்லதி அல்லத்தானி அல்லது அல்லதான் அல்லதூன அல்லதீன அல் அல்லாத்தி இது எல்லாமே வந்து மரிஃபா. லமீர் ஹுவா ஹுமா ஹும் ஹியா ஹுமா உன்ன அந்த அன்தும் அன்தும் இதெல்லாமே மரிஃபா. வல் அலம் பெயர்கள் எல்லாம் மரிஃபா. வத்துல் அலிஃப் அலம்னா பெயர். யூசுஃப், அப்துல்லா இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் மரிஃபா. துல் அலிஃப் அலிஃப்லாமை கொண்ட இஸ்முக்கள் எல்லாம் மரிஃபா. துல் அலிஃப்னா அலிஃப்லாம் உடையது. அலிஃப்லாம் உடையவைகள் மரிஃபா. இஸ்மிசாராக்கள் எல்லாம் மரிஃபா. இஸ்மிசாரா என்ன? ஹாதா ஹாதிஹி தாலிக தில்க இதெல்லாம் மரிஃபா. வல் மரிஃபத்து பின் நிதாயி நிதாவை கொண்டு உள்ள மரிஃபா. நிதாவை கொண்டு மரிஃபா ஆனவையும் மரிஃபா. வல் முலாஃபுக்கு உதாரணம் வந்து கைபின் இப்னி என்பதைப் போல. குலாமு ஜெய்தின் என்பதைப் போல. குலாம்
குலாமு காலி நீதிபதியுடைய அடிமை சிறுவன். குலாம் உள்ளதி ஃபித்தாரி வீட்டில் இருக்கின்ற அந்த சிறுவன். அப்போ குலாமு இந்த குலாமுன்னா சிறுவன். இப்போ அல்லதி வந்து அவனை பற்றி நம்ம டெஃபினேஷன் கொடுக்க அவனை பற்றி சொல்ல போகிறான். அப்போ அங்கே தான் அல்லதி பயன்படுத்துவான். அப்போ அல்லதிங்கிறது வந்து மாரிஃபா. குலாம் அல்லதி எந்த சிறுவன் என்றால் ஃபித்தாரி வீட்டில் இருக்கின்றான் அந்த சிறுவன். அப்போ தெரிய போய் தான் அல்லதி பயன்படுத்துகிறான். அதனால் அது மாரிஃபா. வல் மௌசூல் மௌசூல் ஆகிறது நஹு உதாரணமாக. இல்லை இங்கே முலாஃபுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. முலாஃபுலெல்லாம் வந்து மரிஃபா. குலாமுங்கிறது மரிஃபா. ஏன் அப்படின்னா அது முலாஃபா ஆக்கிறான். குலாமு முலாஃபு அல்லது முலாஃபிலை. அப்போ முலாஃபா இருக்கிறதுனால குலாமுங்கிறது வந்து மாரிஃபா. இங்கேயும் அதே தான். இங்கேயும் குலாம் ஜெய்தின் ஜெய்துடைய அடிமை. பொதுவாக அடிமைன்னா யாரும் தெரியாமல் பேர் நக்கிரா போயிறான். அப்போ ஜெய்துடைய அடிமைன்னு சொல்கிறப்ப தெரிஞ்சிருது யாருடைய அடிமை விஷயம் யார் என்னன்னு தெரிஞ்சிருது. அப்போ மாரிஃபா மாறிடுது. அப்போ முலாஃபுகள் அனைத்தும் மாரிஃபா தான் சொல்கிறாங்க. முலாஃபுகள் அனைத்தும் வந்து மாரிஃபா. அடுத்து மௌசூலுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. மௌசூல் மாரிஃபான்னு படித்தோமா? உதாரணமாக அல்லதி ஃப்ரூஹுமா மன்மா இதெல்லாம் வந்து மாரிஃபா. லமீர்கள் மாரிஃபா. உதாரணமாக ஹும் வஹுவா அன்த அன ஐயா ஐயானா இந்த லமீர்கள் எல்லாம் மாரிஃபா. அலமு பெயர்களெல்லாம் மாரிஃபா. உதாரணம் யூசுஃபு ஜெயிது அம்ரு துல் இதெல்லாம் வந்து மாரிஃபா. அடுத்து துல் அலிஃபுல்லாமி அலிஃப்லாமுல் இஸ்முகள் வந்து மாரிஃபா. உதாரணமாக அல் ஃபாலிலு சிறப்பானவன். அப்போ இந்த ஃபாலிலுன்னு இல்லாமல் அலிஃப்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த ஃபாலிலுங்கிற அந்த இஸ்மு வந்து மாரிஃபா. ரஜுலு ஃபரசு குலாம் இந்த இஸ்முக்கள்லாம் அலிஃப்லாம் நுழைஞ்சிருக்கிறதுனால இந்த இஸ்முக்களெல்லாம் மாரிஃபா மாறிடுச்சு. அடுத்து இஸ்மு இசாராக்களெல்லாம் மாரிஃபா. உதாரணமாக தா தி இதெல்லாம் மாரிஃபா. அடுத்தது அல் மர்ரஃபு அலிஃப்லாமாக்கப்பட்டது மாரிஃபாவாக்கப்பட்ட நிதாவை கொண்டு மாரிஃபாக்கப்பட்ட எல்லாம் மாரிஃபா தான். இப்போ யா முஹ்ததி யா ரஜுலு. அப்போ ஒரு ஆளை கூப்பிட்றோம் தெரிய போய் தான் வந்து அவனை தெரிஞ்சு தானே கூப்பிட்றோம். அதனால் அது மாரிஃபா லிஸ்ட்டில் சேர்ந்துருது. அடுத்தது மோரப்னானா மப்னினானா. அடுத்து மோரபாகிறது இஸ்முன் முத்தமக்கினன். அது முத்தமக்கினான இஸ்மாக இருக்கும். வமா லாரஹு மேலும் ஒப்பாகிவிட்டது. அந்த முத்தமக்கினான இஸ்முக்கு ஒப்பாகிவிட்டது அதுவும் மோரபா இருக்கும். கது பனு நிச்சயமாக மப்னி ஆக்குகிறார்கள் கைரஹுமா அந்த ரெண்டு அல்லாததையும் அந்த முத்தமக்கினான இஸ்மு அல்லாததையும் இந்த முத்தமக்கினான இஸ்முக்கு ஒப்பாகுவது அல்லாததையும் அவர் வந்து மப்னியாக ஆக்குகிறார்கள். அப்போ மோரபு அப்படின்னா முத்தமக்கினான இஸ்மு முத்தமக்கினான இஸ்முக்கு ஒப்பாகக்கூடியவைகளும் மோரபு. இது அல்லாதவைகள் மப்னி. அது என்ன முத்தமக்கினான இஸ்மு அப்படின்னா யாராபை ஏற்றுக்கொள்பவை. முத்தமக்கினா சாத்தியக்கூறுகள்னு அர்த்தம். யாராபை ஏற்றுக்கொள்பவைகள் முத்தமக்கினான இஸ்மு. அந்த யாராபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய லிஸ்ட்டில் சேர்றது முத்தமக்கினான இஸ்மு தான். அப்போ முத்தமக்கினான இஸ்முக்கு ஒப்பாகக்கூடியவைகள் ஒன்றாகிறது லாராகு அதற்கு ஒப்பாகின்றது அந்த ஒன்றும். முத்தமக்கினான இஸ்முக்கு ஒப்பாகின்றது அந்த ஒன்றும் வந்து மோரபுங்கிறாங்க. ஆனால் கீழே கொடுக்குறப்ப சாபக இஸ்முல் முத்தமக்கின் ஃபிஸ்திராகி தையினி ஃபிஸ்திராக நஹு ஜானி ரஜுலு ஃபைன எஸ்லுகுலி ஜெய்தின் அம்ரின் வகேருகுமா லால தையினி. ஸ்பெஷலாக எது சொல்ல வராங்களா இல்லை நமக்கு புரியலையான்னு தெரில. முத்தமக்கினான இஸ்மு அதுக்கு ஒப்பாகக்கூடியதுன்னு இருக்கு என்னென்னு பார்ப்போம். அடுத்து மோரபு ஆகிறது வகு அதுவாகிறது அல்லது ஒன்றாக இருக்கும். எத்த கையர் மாறும் ஆகிர் அதனுடைய கடைசி மாறும். சபபி காரணத்தை கொண்டு ஒன்றுடைய காரணத்தை கொண்டு எதுகு நுழைமே அழகி அதன் மீது நுழைமே மின்னல் அவாமிலி ஆமில்களிலிருந்தும் தான் அதன் மீது நுழையுமே அந்த ஒன்றினுடைய காரணத்தை கொண்டு அதனுடைய கடைசி மாறுமே அந்த ஒன்றாக இருக்கும். இப்படியும் அர்த்தம் வைக்கலாம். அட்டு வகு அல்லது ஒன்றாக இருக்கும். எத்த கையரு மாறுமே ஆகிருகு எதனுடைய கடைசி மாறுமா சபைமா ஒன்றின் காரணத்தினால் எதுகுல அழகி அதன் மீது நுழையுமே அந்த ஒன்றின் காரணத்தினால் மின்னல் அவாமிலி ஆமில்களிலிருந்து அதன் மீது நுழையுமே அந்த ஒன்றின் காரணத்தினால் எதனுடைய கடைசி மாறுமா அந்த ஒன்று மோரபாக இருக்கும். இப்படி அர்த்தம் வைக்கலாம். ஜெய்தின் என்பதை போல தக்குள் நீ சொல்லுவாய் ஜானி ஜெய்துன் ஜெய்தினிடம் வந்தான் வராயத்து ஜெய்தன் ஜெய்தை பார்த்தேன்
மரத்து பி ஜெய்தின், ஜெய்தை கொண்டு நான் நடந்தேன். அப்போ ஜெய்துங்கிறது ஒரு வார்த்தை தான். அப்போ ஃபாயிலுடைய ஸ்தானத்தில் இருக்கப்போ அதுக்கு ரஃபா வந்துடுது. அப்போ மஃபூலுடைய ஸ்தானத்தில் இருக்கப்போ அது வந்து நசபு, ஜெய்தன் நசபு வந்துடுது. அப்போ பி ஜெய்தின் ஜர்ருடைய ஸ்தானத்தில், அது ஜர்ருடைய இடத்துல இருக்கிறப்ப அதுக்கு வந்து ஜர்ரு வந்துடுது. அப்போ இங்கே ஈஸியாக எங்கே சொல்லிடலாம், இந்த ஜெய்தினுக்கு ஜர்ரு செஞ்சது வந்து இந்த பி. அப்போ எதனுடைய கடைசி அந்த அப்போ ஜெய்துடைய கடைசி வந்து மாறுது. எதனால்? ஆமில்கள் நுழைவதனால். பிங்கிற ஆமில், ஆமில்னா ஆம ஜருடைய எழுத்து, ஜருடைய எழுத்து அலா, பி இது போல் ஒரு இஸ்மின் மீது நுழைந்து அதுக்கு ஏராத் செய்பவை தான் ஆமில். அப்போ இந்த இடத்துல ஆமில் வந்து பி. ஜெய்தின் வந்து பி ஜாரு, ஜெய்தின் மஜ்ரூர். இந்த பி நுழைஞ்சதுனால ஜெய்தினுக்கு ஜரு வந்திருக்கு. அப்போ ஆமில்கள் நுழைவதனால் இப்போ ஜெய்து மாறுது. அப்போ அதனால் இது வந்து முத்தமக்கினான இஸ்மு, அதாவது மோரபு. இது வந்து மோரபு. ஆமிலை ஏற்றுக்கொண்டு தன்னில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதனால் இது வந்து மோரபு. ஆனால் இதில் வந்து எனக்கு சொல்ல தெரில. இப்போ ஜெய்துனுக்கு வந்து ஃபாயில்னால ரஃபா இருக்குது, ராயத்தில் ஜெய்தனில் வந்து மஃபூல்னால நசபு இருக்குன்னு தெரியுது. ஆனால் இதில் ஆமில் இது ஃபாயிலா, ராயத்தில் வந்து மஃபூல் ஃபாயிலா அப்படின்னு தெரில. எங்கேயோ படிச்சுருக்குறோம், அதை எடுத்து பார்க்கணும். அப்போ இது ஈஸியாக ஜெய்தினில் வந்து சொல்லியாச்சு. அல்லா தர நீ பார்க்கவில்லையா, அன்ன ஆகிற ஜெய்தின் ஜெய்துடைய கடைசி ஆகிறது, கையறு மாறுகிறது, லம்மத்தை கொண்டும் ஒரு ஃபத்தகத்தை கொண்டும் ஒரு கசரத்தை கொண்டும் மாறுகிறது. சபபிமா ஒன்றின் காரணத்தினால், தஹல அலைஹி அதன் மீது நுழைகின்றது, அந்த ஒன்றின் காரணத்தினால். மின் ஜாவில் இருந்தும் ராயத்தில் இருந்தும் தான், பாயில் இருந்தும் தான். அப்போ பாயில் இருந்தும் தான் அந்த ஒன்றின் மீது அதன் மீது நுழைகின்றது, அந்த ஒன்றின் காரணத்தினால் அதனுடைய கடைசி மாறுகிறது. அப்போ ஜெய்தனில் வந்து நுழையுது, அதனால் ஜெய்து வருது. ஜெய்தனில் வந்து ராயத்து நுழையுது, அதனால் ஜெய்தன்னு மாறுது. ஜெய்தில் வந்து பி நுழையுது, அதனால் வந்து ஜெய்தின் அப்படின்னு மாறுது. அப்போ இதனால் இந்த ஜெய்துங்கிறது வந்து மோரபான இஸ்மு.